வணக்கம். உங்கள் முனைவர் குருமூர்த்தி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பொதுவாக உலக நாயகன் என்று அழைக்கக்கூடிய நமது கமலஹாசன் அவர்களுடைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ திரைப்படமாக்கப்பட்ட இடம் இது. அதாவது குணா குகை. குணா குகை என்று பெயர் பெற்றது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு இந்த இடம் மிகவும் பிரசித்தியாக அந்த சினிமாவின் பெயரை வைத்து குகை என்பதற்கு பதிலாக குணா குகை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இங்கே வரக்கூடிய மக்கள் கூட்டங்களும் அங்கங்கே உள்ள பல்வேறு தரப்பட்ட மக்களும் இங்கே வருகை புரிந்து இந்த பகுதியை பார்வையிட வந்துள்ளது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக அடியேன் இங்கே கருதுகிறேன். இதில் நாம் என்ன விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் என்றால், பொதுவாக மர்மம் நிறைந்த இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. அதாவது குணா குகை என்பது ஏறத்தாழ கடல் நீர் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 3000 மீட்டர்களுக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாறை குன்று, பாறை பள்ளம், பாறை குன்று என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த குணா குகைக்கு பார்வையிட வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அனுமதி வழங்கப்படுகிறது. அதன் பிறகு அனுமதி கிடையாது. அங்கே திரைப்படத்தை படமாக்கி இருப்பார்கள். அதை நாம் திரைப்படத்திலே பார்க்கலாம். குணா என்ற திரைப்படத்தில் இந்த இடத்தை முழுவதுமாக நாம் பார்க்கலாம். ஏறத்தாழ 20 நாட்களுக்கு பிறகு இங்கே திரைப்படமாக்கப்பட்ட இடம் இது. அதன் பிறகு இந்த குணா திரைப்படத்தில் உள்ள ஒரு பாடலை வைத்து கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடலோடு தொடர்புடைய மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படம் இங்கே கேரளாவிலிருந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அந்த வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த இடத்தில் வந்து படமாக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் படமாக்கப்பட்டு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அனுமதி இல்லை என்று வழங்கப்பட்டது. ஏனென்றால் அந்த கீழே அந்த மனிதர் விழக்கூடிய இடங்கள் எல்லாம் கேரளாவில் ஒரு செட்டில் எடுக்கப்பட்டது. அங்கே அவர்கள் பயன்படுத்தி அந்த இயக்குனர் சிறப்பாக செய்திருப்பார். அந்த வகையிலே இங்கே ஏன் குறிப்பிட்ட பகுதிக்கு பிறகு பர்மிஷன் இல்லை, அனுமதி இல்லை என்றால், இது மர்மம் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. அதாவது டெவில்ஸ் கிச்சன். டெவில்ஸ் கிச்சன் என்றால் பொதுவாக பேய்களினுடைய சமையலறை என்று அழைக்கக்கூடிய இடமாக ஏறத்தாழ இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இங்கே ஒரு அரசர் அவருடைய மகன் காணாமல் போய் அந்த இடத்தை நபர்களை விட்டு தேடச் சொல்கிறார். அப்பொழுது அவருடைய மகனை காணவில்லை. அந்த மகனை கண்டுபிடித்து தந்தாலோ அல்லது அந்த மகனுடைய உடல் பகுதிகள் ஏதேனும் கிடைத்தாலோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று மிகப்பெரிய தொகையை ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்களும் தேட வருகின்றனர். தேட முயற்சி செய்யும் பொழுது அங்கே காணாமல் போகிறார். அவர் தொலைந்தவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே கண்டுபிடிக்க முடியாத சூழலில் அந்த அரசர் இந்த இடத்தை டெவில்ஸ் கிச்சன் என்று பதிவு செய்கிறார். டெவில் கிச்சன் என்பது மிகவும் ஒரு பயங்கரமான பெயரை உடையதாக இருக்கிறது. கிச்சன் என்றால் பொதுவாக சமையலறையை குறிக்கும். அதில் டெவில்ஸ் கிச்சன் என்று குறிப்பிடும் போது, டெவில்ஸ் கிச்சன் என்றால் பொதுவாக இங்கே வந்து ஏதேனும் விபத்து ஏற்பட்டு விட்டால் அந்த நபர்களை கண்டுபிடிப்பது என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏறத்தாழ ஒரு 5-6 நபர்களை மட்டும் இங்கே, அதாவது இறந்த பிறகு உடலை மீட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படமும் இன்றும் மிகப்பெரிய ஹிட்டாக வந்ததற்கான காரணம் இந்த குணா குகையினுடைய வரலாற்று பகுதி தான். அதாவது நாம் இதை எடுத்துக்கொள்ளும் விதத்தை பொறுத்து அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த குணா குகை என்பது பல்வேறு உயரம் உள்ள பாறைகள் இருக்கக்கூடிய பள்ளங்கள். அந்த பள்ளங்களில் கால் தவறி விழுந்தால் கூட நபரை கண்டுபிடிப்பது என்பது சிரமம். உள்ளே பொதுவாக ஒரு 3 அடி 4 அடி அகலத்தில் வட்டமாகவோ சதுரமாகவோ பாறைகள் இருந்து இடைவெளி இருந்து உள்ளே விழுந்தால் நபரை எடுப்பது என்பது சிரமம். எனவே இங்கே இந்த மர்மம் என்பதற்கு நாம் பொதுவாக 8ஆம் பாவத்தை பதிவு செய்கிறோம். மர்மம் என்றால் 8ஆம் பாவம். அதாவது ரகசியம் என்ற பாவமும் 8ஆம் பாவம். 8, 12 தொடர்புடைய இந்த பாவம் உள்ள இந்த இடம், அதாவது குணா குகை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதிக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே கட்டுப்பாடுகள் ஏன் என்றால், பொதுவாக மனித உயிர் மாபெரும் சக்தியானது, அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது என்ற காரணத்தினால் குறிப்பிட்ட இடைவெளி நேரத்தில் இங்கே அனுமதியும்
அதை பார்வையிடுவதற்கு மக்களுக்கு உரிய குறிப்பிட்ட அளவு மட்டும் அனுமதியும் வழங்கப்படுகிறது. எனவே நம்முடைய கோள்கள் அமைப்பில் பார்த்தோமேனால் மர்மம் நிறைந்ததாக கருதக்கூடியதாக இருக்கும் பொழுது பொதுவாக ராகுவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராகு என்ற சர்ப்ப கிரகம், கேது என்ற மாய கிரகம், இந்த ராகு கேதுடைய சம்பந்தம் உள்ள இந்த இடம் நீங்கள் பார்க்கிறீர்கள். பொதுவாக இந்த இடத்தை எல்லோரும் பார்வையிடுவது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மர்மமான முறை என்பதற்கு இந்த ராகு கேதுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற கோள்கள் சப்போர்ட் செய்தாலும் பொதுவாக ராகு கேதுகள் மர்மம் நிறைந்த நிழல் கிரகங்கள். எனவே இருட்டு என்னும் பொழுது இருட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் நாம் பொதுவாக எந்த ஒரு பொருளையோ நபரையோ காண முடியாது. எனவே இந்த 8ஆம் பாவம் என்பது சனியோட ஆதிக்கத்தோடும் இங்கே தொடர்புடையதால் பொதுவாக சனி, ராகு, கேது இந்த 3 கோள்களும் இங்கே அமைப்பை கொடுத்து இந்த மர்மங்களை முடிச்சு அவிழ்க்க முடியாமல் இன்றும் பார்ப்பதை நீங்கள் உணர முடிகிறது. அடியேன் இங்கே இறுதியாக இந்த வீடியோவை காண்பித்து இந்த புகைப்படத்தோடு நீங்கள் பார்வையிடலாம். இந்த இறுதியாக வந்து வெற்றி பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படம் கூட இந்த அமைப்பிலே வருகை புரிந்ததுதான். பொதுவாக இந்த மரத்தினுடைய வேர்கள் வளைந்து நெளிந்து இருப்பதால் சர்ப்பத்தை நாம் இங்கே கருதுகிறோம். வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய அமைப்பு சர்ப்பத்திற்கு உண்டு. எனவே இந்த பகுதியை மர்மமான இடமாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த பகுதிகளுக்கு பிறகு யாருக்கும் அனுமதி இல்லை. கண்டிப்பாக ஒரு 5 மணிக்கு பிறகு இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. இதன் காரணம் என்னவென்றால் இங்கே மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவில் இந்த குகை அமைந்துள்ளது. ஏறத்தாழ 3200 மீட்டருக்கு மேலே கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருப்பதால் இங்கே வருகிறக்கூடிய மக்களும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து புகைப்படங்கள், வீடியோக்களை பதிவு செய்து அவர்களுடைய மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றால் இது மர்மத்தில் மகிழ்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமான தருணங்களில் மட்டுமே. ஆனால் இயற்கை கொடுத்த இந்த கொடையான இந்த இடங்களை பார்வையிடும் பொழுதும் இங்கே பதிவு செய்யப்பட்ட இந்த ராகு கேது அமைப்புகள், சனி என்ற அமைப்புகள், இருட்டு என்ற அமைப்புகள், இருட்டில் கண்டுபிடிக்க முடியாத சூழல் என்றெல்லாம் இந்த குணா குகை அமைக்க அழைக்கப்படுகிறது. பொதுவாக உலகநாயகன், உலக கதாநாயகன் நமது கமலஹாசன் அவர்கள் நடித்து பிரசித்தம் பெற்ற இந்த திரைப்படத்தை தற்போது ரீவெர்ஷனாக வேறு ஒரு வகையில் ஒரு நபரை தேடி எடுப்பது போல திரைப்பட காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது கேரளாவை சேர்ந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படத்தை நீங்கள் பார்வை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே நாம் கருத்தாக ஒரு சில இடங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கருத்துக்களும் அங்கங்கே உள்ள உண்மை நிலையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே பல்வேறு தரப்பட்ட மக்கள் பிரம்மாண்டமாக பார்வை செய்வதால் பிரம்மாண்டம் என்ற காரகம் பொதுவாக இந்த ராகுவை குறிக்கிறது, விஷத்தை குறிக்கிறது. இங்கே மலைகளில் குன்றுகளை குறிப்பதால் கல் என்பது சனியுடைய நிலையான தன்மையை குறிக்கிறது. எனவே இங்கே ஆர்ப்பரிக்கக்கூடிய சத்தத்தை நீங்கள் உணர முடியும். இந்த குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு யாராவது இங்கே தவறிவிட்டால் அவர்களை கண்டுபிடிப்பது சிரமம். அதாவது உயிரோடே நாம் அவர்களை மீட்பது என்பது சிரமம். எனவே இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்து நமது நண்பர்கள், அதாவது சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த இடத்தை பார்வையிடுவதால் நமக்கு ஒரு அடியனாக இங்கே கருத்துக்களை பதிவு செய்வதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இங்கே குழந்தைகள் முதல் நீண்ட பெரியவர்கள் வரை, முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் அயல் மாநிலத்தவர் அனைவரும் வந்திருந்து இந்த இடத்தை ரசிப்பது என்பது, ரசனை என்பது இந்த 5ஆம் பாவம் 8, 12ஆம் பாவத்தோடு தொடர்புடைய அமைப்பு. இந்த ரசனையை இது போன்ற கடினமான ஒரு இடத்திற்கு வருகை புரிந்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதால் பொதுவாக நாம் மகிழ்ச்சி எல்லா வகையிலும் இருக்கிறது. அதில் மர்மமாக உள்ள இடத்தை இந்த குணா குகை குறிக்கிறது. இந்த மர வேர்கள் எல்லாம் இயற்கையாக ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்பாக வளர்ச்சி பெற்று வளர்ந்திருந்தால்தான் நாம் பார்க்க முடியும். எனவே வரலாற்று தொடர்புடைய இந்த இடத்தை மக்கள் பார்வை செய்வதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றனர். எனவே மலைகளின் இளவரசி என்று அழைக்கக்கூடிய கொடைக்கானலில் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. இன்றும் மக்கள் இதை பார்வையிட்டு அவரவர்கள் நினைவுகளை இங்கே பதிவு செய்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது பலதரப்பட்ட மக்கள், ஒரு சாரார் அல்ல, எல்லோரும் வந்து இந்த இடத்தை பார்வை செய்து பொதுவாக இந்த இடத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பது என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. எனவே வரலாற்றில் பதிவு பெற்ற இந்த குணா குகையை மக்கள் அவருடைய வாழ்நாளில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்து பார்வையிடுவது என்பது உங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று இந்த அளவிலே இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது
கேபி ஜோதிடம் என்ற இந்த குழுவில் பொதுவாக கோள்கள் எந்தெந்த இடத்தை ஆய்வு செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மரங்களை இயற்கையாக 5ஆம் பாவமாகவும் இந்த மர வேர்களை 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் கடுமையாக இருப்பதால் இந்த மரங்கள் பல நபரை தாங்கக்கூடிய அளவில் இருப்பதால் இந்த வேர்களும் பொதுவாக மரங்களும் இயற்கையும் காடுகள் என்றாலே பொதுவாக சனி அந்த ராகு கேது என்ற சர்ப்ப அமைப்புகள் வளைந்து நெளிந்து போகக்கூடிய இந்த மர வேர்களும் இங்கே அடியனுக்கு உதித்ததால் இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். சர்வ சுகினோ பவந்து. திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.